ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் MK Irish Vibes. வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தில் வந்து நான் மாட்டிகிட்ருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண. நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட். இந்த பேர் எனக்கு வாயில் நுழையலை. ஸோ ஃப்ரான்ஸில் சிட்டியில் ஐஃபில் டவர்லேருந்து 25 கிலோமீட்டர்ஸ்க்கு தள்ளி இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டில் இப்போது இருக்கேன். இந்த ஏர்போர்ட்டுக்கு நான் எதுக்கு வந்தேன், எப்படி வந்தேன், ஏன் இப்போ இங்கே உட்காந்துட்ருக்கேன், எப்படி இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Just the way it goes. Just the way it goes. நான் வந்து இந்தியாவுக்கு நேரம் போய் ரீச் ஆகி ஜாலியாக சிரித்து சந்தோஷமாக இருந்திருக்கணும். ஆனால் என்னுடைய சந்தோஷத்தில் வந்து மண்ணை தூக்கி போடுற மாதிரி காலையில் என்னோடய ஃப்ளைட் என்னை விட்டு கிளம்பிருச்சு. ஏர்போர்ட்டுக்கு வந்து டப்ளின்லேருந்து ஃப்ரான்ஸுக்கு வந்தேன். என்கிட்ட வந்து ஷெங்கன் விசா கிடையாது, டிரான்சிட். அதாவது ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து இங்கேருந்து டைரெக்டாக ஃப்ளைட் வந்து இந்தியாவுக்கு. ஸோ இங்கேருந்து நான் இந்தியாவுக்கு போனோம். ஆனால் வந்த ஃப்ளைட்டு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. லேட் ஆனனால செக்யூரிட்டி செக்கில் இன்னும் லேட் ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் வந்து போர்டிங் டைமுக்கு லேட்டாக வந்துட்டேன். ஃப்ளைட் என்னை விட்டு கிளம்பிடுச்சு. ஸோ என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அங்கே போனால் உங்களோட கேட்டுக்கு வந்து நீங்கள் இன்னொரு ஹெல்ப் டெஸ்க் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போங்க அப்படின்னு சொல்லி கை காட்டுவாங்க. அது வந்து M41 அந்த கேட்டுக்கு ஆப்போசிட்டில் இருந்த ஒரு ஹெல்ப் டெஸ்க்கு. ஸோ அங்கே போயிட்டு இந்த மாதிரி வந்தேன். ஃப்ளைட் இன்னும் கிளம்பலை, பட் போர்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் என்னை வந்து உள்ளே விட மாட்டாங்க. பட் அவங்க அங்கே ஆக்சுவலாக யாருமே இல்லை, போர்டிங் இடத்துல வந்து யாருமே இல்லை. பட் ஃப்ளைட்டு கிளம்புற டைம் வந்து 10:25. நான் 10:15க்கு இருக்கேன். போர்டிங் வந்து 10:05க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த நடுவில் இருந்த அந்த 10 மினிட்ஸில் தான் நான் மாட்டிகிட்ருக்கேன். அப்போது சொல்லும் போது, இல்லை அந்த ஃப்ளைட்டில் வந்து உங்களால் ஏற முடியாது, ஃப்ளைட்டை வந்து மாற்றணும், உங்ககிட்ட வந்து ஷெங்கன் விசா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு 2 ஹவர்ஸில் ஒரு ஃப்ளைட் இருக்குது, அந்த ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் போயிடலாம். ஆம்ஸ்டர்டாம் போயிட்டு ஆம்ஸ்டர்டாம்லேருந்து இந்தியா போயிடலாம் அப்படின்ட்டு. பட் ஆம்ஸ்டர்டாம் போகிறதுக்கு ஷெங்கன் விசா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். என்கிட்ட ஷெங்கன் விசா கிடையாது. ஷெங்கன் விசா இல்லாத ஒரு காரணத்தினால நான் இங்கேருந்து டைரெக்டாக இந்தியாவுக்கு டைரக்ட் ஃப்ளைட்டில் தான் போய் ஆகணும். அதுக்கு டைரக்ட் ஃப்ளைட்டு நாளைக்கு தான் இருக்குது. நாளைக்கு நான் கிளம்ப இருந்த அதே 10:25 அதே டைமில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன சொன்னால், டிக்கெட்டை வந்து நாளைக்குள்ளே ஃப்ளைட்டுக்கு வந்து மாற்றி கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் அந்த ஃப்ளைட்டில் வந்து போயிடலாம், அந்த டைமில் நீங்கள் ஏர்போர்ட்டில் இருந்துக்கலாம், லாஞ்ச் இருக்குது, லாஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் சரி ஓகே லாஞ்ச் தான் இருக்கே, பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜாலியாக வந்துட்டேன். இப்போ பார்த்தா தான் தெரியுது, இந்த டெர்மினலில் இங்கே 4:30க்கு எல்லாம் ஷட் டவுன் ஆகிடும். அதாவது ஃப்ளைட்டுமே இந்த டெர்மினலில் எதுவுமே இருக்காது 4:30க்கு அப்புறம். ப்ளஸ் இங்கே உள்ள எல்லா ஷாப்ஸ் அண்ட் எல்லாமே க்ளோஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஈவன் லாஞ்சுமே க்ளோஸ் ஆகிரும். அப்புறம் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. லாஞ்ச் க்ளோஸ் ஆகிரும், இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, நான் தனியாக மாட்டிக்கணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு புரியல. அப்படி தான் இருக்கணுமா, இல்லை இதுதான் முதல் நடக்குதா, இல்லை முன்னாடி யாராவது இருந்திருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு ஐடியாவும் எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தங்கிட்ட வந்து கேட்கும்போது, ஆமாம்
இந்த டெர்மினல் இப்போது க்ளோஸ் ஆயிரும், பட் நீ வந்து ஸ்டே பண்ணிக்கலாம், இங்கேயே இருந்துக்கலாம், பட் யாருமே இருக்க மாட்டாங்க. பட் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா, இந்த கேட்டை வந்து தாண்டி நீ வெளியில் போயிட்டு செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அந்த செக்யூரிட்டி கேட்டையும் தாண்டி வெளில போயிட்டு பக்கத்தில் அதாவது எல் கேட்ஸ் இருக்கிற டெர்மினல் போனோன்னா அங்கே 24 hours ஃபங்க்ஷனிங் இருக்கிற டெர்மினல் அது. ஸோ அங்கே லாஞ்ச் இருக்கும், ப்ளஸ் ரூம்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஷாப்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்கும். லாஞ்ச் இவங்க ஆக்சஸ் கொடுத்தனால அங்கே போய் சாப்பிடவும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். பட் அங்கே போனேன்னா திருப்பி செக்யூரிட்டி செக், அதாவது என்னோடய பேக்கில் இருந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் தனியாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் இந்த ஊடி போட்டிருக்கேன், இந்த ஊட்டியெல்லாம் கழட்டிட்டு அவன் வந்து மேலே எல்லாம் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிட்டு பேக்கெல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு திருப்பி அனுப்பணும். அதுக்கு நான் வந்து ஒரு 1.5 hour அந்த க்யூவில் நின்று வரணும். அண்ட் ஆல்ரெடி நான் வந்து போர்டிங் பாஸ் வச்சுருக்கேன், அது ஆல்ரெடி ஸ்கேன் ஆகிருக்கு. அப்படி இருக்கிறனால எனக்கு வந்து திருப்பி போயிட்டு வர்றதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். சரி, என்ன மாதிரி யாராவது ஃப்ளைட்டை மிஸ் பண்ணி இந்த ஏரியாவில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்தா ஒரு காக்கா கூட இல்லை, நான் மட்டும் தனியாக மாட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த இடத்த நான் இப்போ உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குது, இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டில் எத்தனை பேர் இருக்கும் அப்படின்னு மட்டும் பாருங்கள். இந்த ஏர்போர்ட் ஃபுல்லாக இன்னைக்கு வந்து நம்மளுக்கு தான். இந்த ஏர்போர்ட்டில் இப்போ நான் இருக்கிறது வந்து டெர்மினல் 2, அதில் வந்து பார்ட்டு, அதில் எம் கேட்ஸில் தான் நான் இருக்கேன். காலையில் வந்து இந்த M28 இந்த கேட்லேருந்து தான் என் ஃப்ளைட் வந்து கிளம்பிடுச்சு. மேபி நாளைக்கு இந்த கேட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஏர்போர்ட்டில் யாருமே இன்றைக்கி ஃப்ளைட்டை மிஸ் பண்ணல போல், யாருமே இல்லை. இந்த க்ளீன் பண்ணுறவங்க மட்டும் 8:30 வரைக்கும் இருப்பாங்க போல், அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பிடுவாங்க. ஸோ நான் மட்டும் தான் இருக்கேன். எனக்கு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே PS5 இருக்குது. ஸோ காலையிலேருந்து இதை தான் பண்ணிகிட்ருக்கேன். மாறி மாறி ஒரு கேமாக வந்து விளையாடிட்டுருக்கேன். ஃபுட்டு அதுக்கெல்லாம் வந்து 4:30 வரைக்கும் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. ஏர்போர்ட்டில் அந்த ஷாப்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. இவங்க வந்து லாஞ்ச் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. லைக் ஃப்ளைட் மிஸ் ஆனதுனால லாஞ்சுமே 4:30 க்ளோஸ் ஆகிடுச்சு இந்த கேட்டில். ஸோ பக்கத்தில் வந்து நம்மளுக்கு வந்து தங்குறதுக்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஆனால் யாருமே இல்லை. ஸோ டாய்லெட்டும் இருக்குது, ஒன்றுக்கு நிறையாவே இருக்குது. அப்புறம் நான் முன்னாடி அங்கே ஒரு ப்ளே ஸ்டேஷன் செக்ஷன் காட்டியிருந்தேன். அது இல்லாமல் இங்கேயும் ஒரு யூனிட்டை வந்து செட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 5 யூனிட் இருக்குது, 5 பேர் விளையாடிக்கலாம். அது இல்லாமல் இந்த சின்ன பசங்க விளையாடுற கேம்ஸ் அதெல்லாம் கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட வேணும்னா விளையாடிக்கலாம். இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டில் இப்படி தனியாக வந்து மாட்டிக்கிட்டேனேன்ட்டு கடுப்பாக இருக்குது. இந்த ஏர்போர்ட்டில் வந்து யாருமே இப்போ இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த இது வந்து இந்த டெர்மினல் பியில் செக்ஷனு. இது இல்லாமல் இன்னும் நிறையா டெர்மினல்ஸ் இருக்குது. மற்ற டெர்மினல்ஸ்லாம் ஃப்ளைட் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த டெர்மினலில் 4 o'clock மேலே ஃப்ளைட்ஸ் இல்லை போல் இன்னைக்கு. ஸோ அதனால் இன்னைக்கு இந்த இடம் காலியாக இருக்குது. நான் இன்னைக்குன்னு பார்த்து இங்கே வந்து மாட்டிகிட்டு இருக்கேன். நேரம் எப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு ஷாப்பில் எல்லாமே க்ளோஸ்டு. இப்போது கரெக்டாக டைம் வந்து 8:35 ஆயிடுச்சு. ஸோ 8:30 எல்லாம் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுவும் முடிஞ்சிருச்சு. இந்த ஏர்போர்ட்டில் வந்து ஒரு சின்ன மியூசியம் இருந்தது. இது காலையிலேயே நான் போய் பார்த்துட்டேன். அப்போ கூட்டமாக இருந்தது, அதனால் எந்த வீடியோவும் எடுக்கலை. இப்போது நான் மட்டும் இருக்கேன், ஆனால் மியூசியம் திறந்தில்லை. ஸோ இங்கே இருந்த எல்லா ஷாப்பும் க்ளோஸு. இதில் இருக்கிற எல்லா பிளேஸும் நம்மளுக்கு தான். நம்மளோட லாஞ்சுமே க்ளோஸ் ஆயிடுச்சு. லாஞ்சும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது ஓப்பன் பண்ணி வைப்பேன் அப்படின்னாங்க, அதுவும் இல்லை. ஸோ ஃபுட்டுக்கு மட்டும் 4:30 க்ளோஸ் ஆகும்னு எனக்கு தெரியும், அதனால் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபுட்டுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் வெண்டிங் மிஷின்ஸ்லாம் இருக்குது, அதில் வந்து தேவைன்னா எடுத்துக்கலாம். ஓவரால் என்னென்னா, இன்றைக்கி இந்த ஏர்போர்ட்டில் நான் மட்டும்தான்.
நான் மட்டும்தான் ஸ்டே பண்ண போகிறேன். காலையில் 7 o'clockலேருந்து ஃப்ளைட்ஸ் இருக்கும். ஸோ 6 o'clockலேருந்து ஆளுங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது வரைக்கும் நான் மட்டும்தான் இருக்க போகிறேன். இங்கே உள்ள இந்த சின்ன சின்ன கேம்ஸு அதெல்லாம் விளையாடிட்டு நைட் ஒரு 10 o'clock தூங்கிட்டு அதுக்கப்புறம் காலையில் என் ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்ப போகிறேன். ஸோ அவ்வளோதான். எல்லா கேமும் நம்ம இருக்கோம். ஃபோனை சார்ஜ் போடுறதுக்கு டைப் சி பாயிண்ட் இருக்குது அண்ட் யூரோப்பியன் ப்ளக்கும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இங்கே செட்டில் ஆயாச்சு. நைட் ஆனால் எங்கள் பக்கத்துலேயே வந்து படுக்கிற மாதிரிலாம் இடம் இருக்குது. அதில் படுத்துக்க வேண்டியதான். காலையில் எழுந்திரிச்சு கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வந்து வசமாக மாட்டிக்கிட்டேன் இந்த இடத்துல. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கேம் விளாட போகிறேன், அப்புறம் சாப்பிட போகிறேன், தூங்க போகிறேன், கிளம்ப போகிறேன். முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த மாதிரி யாராவது தனியாக ஒரு ஏர்போர்ட்டில் நீங்கள் மட்டும் தனியாக மாட்டியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பை பை. ஸோ ஏர்போர்ட்டில் வந்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணதுக்கப்புறம் காலையிலேயே போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி ப்ரஷ் பண்ணிட்டு அதே கேட்டில் ஃப்ளைட் வரும்னு பார்த்தா நான் எம் கேட்டில் இருந்தேன். நான் இப்போ வந்து கே கேட்டுக்கு போனோம். For your safety, you are kindly reminded to hold on to the handrail. 为了您的安全。 Je vais lui faire une photo alors. Je te laisse. ஒரு வழியா ஒரு நாள் வெயிட்டிங்க்கு அப்புறம் லைட் ஏற போறேன்.